இப்போ முதலமைச்சரை சந்திச்சிங்க, மனநிறைவா இருந்ததா? எல்லா சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சா? அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு திரும்பிய முதல்வர் அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இதனை பயன்படுத்தி எங்கள் மாநாட்டின் முதன்மை கோரிக்கையான தேசிய மதுவிலக்கு கொள்கை குறித்து முதல்வரிடத்தில் விளக்கி பேசினோம். கோரிக்கை மனுவையும் வழங்கினோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது. அகில இந்திய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதனை ஏற்றுக்கொண்டார் முதல்வர் அவர்கள். அது மட்டுமில்லாமல் மாநாட்டிலும் திமுக பங்கேற்கும் என்று ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. RS பாரதி அவர்களும் TKS இளங்கோவன் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்பார் என்ற தகவலையும் எங்களுக்கு அவர் தந்தார். நாங்கள் பொதுவாக அனைத்து கட்சியினருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம். திமுக உட்பட இதில் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தோம். அந்த பொதுவான அறைகூவலை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2 பிரதிநிதிகள், மூத்த தலைவர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று அறிவித்திருப்பது எங்களுக்கு ஆறுதலாகவும் மன நிறைவாகவும் இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் நீங்களும் முதலமைச்சரும் தனியா சந்திச்சு பேசுனீங்க அப்படிங்கிற தகவல் வருது. அந்த நேரத்தில் ஏதாவது கேட்டாரா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறீங்களே, ஒரு குழப்பம், ஒரு சர்ச்சையை ஏன் ஏற்படுத்துறீங்கன்னு தான் கேட்டாரா? எல்லோரும் இருந்து பேசியதுதான், தனிமையில் சந்தித்து பேசியது என்று எதுவும் இல்லை. அவரோடு தனிப்பட்ட முறையிலே பேசுவதற்கு பர்சனல் அஜெண்டா எதுவும் கிடையாது. என்ன பேசினாலும் அது பொலிட்டிக்கல் அஜெண்டா தான். அவருடைய உடல்நலம் குறித்து நான் விசாரித்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருந்த இந்த அறையில் அவரோடு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அமெரிக்க பயணத்தின் அனுபவம்தான் என்னோடு அவர் பெரிதாக பகிர்ந்து கொண்டார். இந்த மாநாட்டின் தொடர்பாக எழுந்த சில சர்ச்சைகள், அதற்கான விளக்கங்கள் இருவருமே பகிர்ந்து கொண்டோம். அவ்வளவுதான். இன்னமும் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் உறுதியா இருக்கீங்களா? இது எங்களுடைய கருத்தியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு. எளிய மக்களுக்கான அதிகாரம் என்பது விடுதலை சிறுத்தைகளின் அடிப்படை கொள்கைகளுள் ஒன்று. நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போதே, மூப்பனார் தலைமையிலான கூட்டணியில் இணைந்த போதே மேடைகளில் இதை நாங்கள் முழங்கியிருக்கிறோம். மூப்பனாரும் அதை வரவேற்று ஆதரித்து இது ஒரு ஜனநாயக முழக்கம் என்று அவர் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற முழக்கங்களை எழுப்புவதற்கு, கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்கு காலம் நமக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த காலம் கனியும். அந்த நேரத்தில் இதை இன்னும் நாங்கள் வலுவாக பேசுவோம். காலம் கனியும், வலுவாக பேசுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் நேரத்தில் இந்த குரல் இன்னும் வீரியமா ஒலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நேரத்தில் அந்த காலம் கனியுமா என்று பார்ப்போம். ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை, மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. அதுதான் இந்த கேள்வி இந்த மாதிரி வருதுங்க இல்லையா? இதுதான் காலம் கனிவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு விவாதம் இது. இப்போ அவர் கூட்டணி ஆட்சியை கொடுத்துட்டா நல்லாட்சி நடத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரே கட்சி ஆட்சி இருந்தால் நல்லாட்சி நடத்த முடியாது என்பது எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் 2016 இதுக்காக ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேச வைத்து அதையே ஒரு புத்தகமாக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். ஆகவே இது ஒரு விவாதம் நடந்து இது நியாயமானதுதான், ஜனநாயகபூர்வமானதுதான் என்று ஒத்துக்கொள்ளுகிற அந்த சூழல் தான் காலம் கனியும் என்று நான் சொல்லுவது. அது காலம், இந்த காலம் அதற்கான தோதான காலமா என்று நமக்கு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். திரும்ப கேட்பதில் என்ன தவறு இருக்கு? ஆட்சியில பங்கு கொடுக்கலாமே, அதிகாரத்தில் கொடுக்கலாமே, பாஜக நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு ராஜா சொல்றாங்க. பாஜக பெரும்பான்மை இடங்களில் தனித்து வெற்றி பெற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில்
பங்கு தந்திருக்கிறது, கேபினெட் அமைச்சரவையிலே இடம் கொடுத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன், பல மேடைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, ஒரு ஜனநாயக அணுகுமுறை. அது டெல்லியிலே 1977க்கு பிறகு அதற்கான காலம் கனிந்தது. அது ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான். இப்போ டெல்லியில் தனித்து ஒரு கட்சி அமைச்சரவையை உருவாக்க முடியாது, என்னதான் சோலோ மெஜாரிட்டி இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உளவியல் அங்கே வலுப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதற்கான ஒரு சூழலே இன்னும் உருவாகவில்லை, அந்த விவாதமே வலுவாக நடைபெறவில்லை. அப்படி கோரிக்கை வைப்பதே ஏற்புடையதாக இருக்காது என்று கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே தயங்குகிற நிலை இருக்கிறது. அந்த தயக்கம் எப்போது உடைகிறதோ அப்போது காலம் கணிகிறது. ஆகவே இது ஒரு விவாதப் பொருளாக மேலும் மாற வேண்டும், தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டும், அப்போது காலம் கணியும். ஒரு தேர்தல் வெற்றி அப்படிங்கிற நேரத்தில் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய பங்கு ஆதரவு தேவையா, இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுகவினுடைய பங்கு தேவையா? இது ரெண்டு பேருக்கும் பயன்படுகிறோம், அவ்வளவுதான். எங்க சக்திக்கு திமுகவுக்கு நாங்கள் உதவிகரமாக இருக்கிறோம், அவருடைய சக்திக்கு எங்களுக்கு அவர்கள் உதவிகரமாக ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் 3 இடங்கள் கேட்டீங்க, 4 இடங்கள் கேட்டீங்க, இல்ல உறுதியா 2 தான் தர முடியும் அப்படிங்கறதுல திமுக இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் இன்னும் வலிமை பெற வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்கள் பேர வலிமையை பெருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நாங்கள் வாக்கு வங்கியை வலிமைப்படுத்த வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். திமுகவை மிரட்டுவதற்கும் பயமுறுத்துவதற்கும் திருமாவளவன் அவ்வப்போது இது மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்புவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அரசியல் பண்ண தெரியாது. நான் மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால என்ன எதிர்விளை வருங்கிறத பற்றி கூட நான் எப்போதும் யோசிச்சதில்லை. இதனால கூட்டணி உறவு பாதிக்கப்படும், அதனால நமக்கு தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படிலாம் நான் கணக்கு போட்டதே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் அப்படிதான் முடிவெடுத்திருக்கிறேன். இது ஒரு மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முயற்சி தானே தவிர எந்த தேர்தல் கணக்கும் கிடையாது, அதில் எந்த விதமான பொலிட்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது. அதனால் நான் மிரட்டுறதுக்கெல்லாம் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, அப்படி மிரட்ட வேண்டிய தேவையும் இல்லை. மிரட்டினால் பணியக்கூடிய அளவுக்கு திமுகவோ அதிமுகவோ இங்கே இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவை அழைச்சிட்டீங்க, அதிமுகவுக்கு நேரில் அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ திமுக கலந்து கொள்ள அறிவிப்பு செய்திருக்கிற நிலையில் அதிமுக என்ன கருத்து கொண்டிருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. நாங்கள் முதல்ல கூட காமனாக தான் ஒரு பொதுவான அறைகூலாக தான் விடுத்தோம். இப்போ நான் எழுத்துப்பூர்வமாக நான் அழைப்புதல் திமுகவுக்கு யாருக்குமோ நம்ம இதுவரெல்லாம் அனுப்பலை. நாங்கள் விடுத்த பொதுவான அறைகூலை ஏற்று உங்கள் கொள்கை என்னவோ அதுதானே திமுக கொள்கை. இன்றைக்கு முதல்வர் சொன்னது, நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை நாங்களும் பேசுகிறோம். இதை மூடுறதுல நிர்வாக சிக்கல் இருக்கு, அதை நம்ம கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியும். ஆகவே மதுவிலக்கு என்பதிலே நாங்கள் விசிகாவோடு தான் ஒத்துப்போகிறோம். அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து அவ்வப்போது இதை நாங்கள் உரத்து பேசியிருக்கிறோம். அதனால இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்க பேசுறதை ஆதரிச்சு பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு முதல்வர் சொல்லுகிறார். ஆகவே இது கொள்கை அடிப்படையில் 2 கட்சிகளுக்கும் ஒரு ஒத்த புரிதல் இருப்பதனால் உடனடியாக அவர்கள் இதில் பங்கேற்கிற ஒரு இசைவை தந்திருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துல திமுக உடன்பட்டு வருமா? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவங்க பகிர்ந்தளிக்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லிட்டேன். திருப்பி இந்த கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இது எங்கள் கருத்தியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எந்த வழுவலும் நழுவலும் கொண்டிருக்கவில்லை. காலம் கணியும் போது இதை இன்னும் உரத்து பேசுவோம்.